அன்பு தமிழ் நல்லுள்ளங்களே, நேற்று உச்சநீதிமன்றம் RN ரவி என்ற கவர்னருக்கு சரியான குட்டு கொடுத்திருக்கிறது. அவர் தமிழ்நாட்டின் தலைமை பொறுப்பு என்று நினைத்துக் கொண்டிருந்தார். சட்டசபையை மீறி அவர் எதுவுமில்லை, ஒரு கிளர்க் வேலைதான் என்பதை நீதிமன்றம் நேற்று முகத்தில் அறைந்தாற்போல் சொல்லியிருக்கிறது. அவர் நிறுத்தி வைத்திருந்த 10 சட்டத்திருத்த மசோதாக்களை உச்சநீதிமன்றம் கவர்னருடைய ஒப்புதல் இல்லாமலே ஆணையிட்டிருக்கிறது செல்லும் என்று. இப்படி இந்திய வரலாற்றில் ஒரு நேர்மையற்ற கூட்டம் டெல்லியின் தலைமை அதிகாரத்தை பிடித்துக் கொண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக பல்வேறு வேலைகளை செய்கிறது. அதை உச்ச நீதிமன்றமே அம்பேத்கர் கூறிய அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் அவர் வாசகங்களை சொல்லியே அந்த தீர்ப்பில் சொல்லியிருக்கிறார்கள். சட்டத்தை கையாளுகிறவர்கள் நேர்மையானவர்கள் இருக்க வேண்டும். அந்த நேர்மை தவறிய இந்த பிஜேபி கும்பல் இந்திய அரசியல் சட்டத்தை அதன் தேர்தல் வழியாக உள்புகுந்து திருத்தங்கள் மூலமாக பாசிசத்தை கொண்டு வர நினைக்கிறது. சித்த மருத்துவத்திற்கான சட்ட மசோதாவை நிறுத்தி வைத்திருக்கிறார். ஏனென்றால் தமிழ்நாட்டில் சித்தர்கள்தான் நட்டகல்லும் பேசுமோ நாதலுருக்கையில் சுற்றி வந்து முணுமுணுன்று சொல்லும் மந்திரம் ஏதடா என்று மனிதனை தெய்வமாக்கிய பெருமை படைத்த சித்தர்கள் வாழ்ந்த மண். எனவே அவர் தமிழ்நாடு சித்த மருத்துவக் கல்லூரி சித்த மருத்துவம் அமைவதற்கான எதிர்ப்பை வெளிப்படுத்தியதில் நமக்கு வியப்பில்லை. ஏனென்றால் அவர் RSSின் கவர்னராக இங்கு பணிபுரிந்தார். எனவே தமிழ்நாட்டிற்கு அவர் இனி தேவையில்லை. இந்தியை காலி செய்து அவர் பீகார் புறப்படலாம். நன்றி.